இன்றைக்கு டாப் ஜட்ஜ்ல நம்ம பார்க்க போறது ஈரானோட இன்றைய நிலைமை. அது மற்ற நாடுகளை, இந்தியா உட்பட எல்லா தேசங்களையும் எப்படி பாதிக்குது, அமெரிக்காவுக்கே எப்படி அந்த தாக்குதல் அச்சுறுத்தலை தருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். இது ஒரு மிக முக்கியமான தருணம். இந்த தருணத்துல என்னெல்லாம் பாதைகள் இருக்கு, யார் யார் என்னென்ன பாதைகளை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற வியூகங்களை பத்தி நம்ம இன்னைக்கு தினேஷோட பேச போறோம். வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பாபா, ரொம்ப நன்றி. அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் ஒரு மாசத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையை சொன்னாங்க. அவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க, இடம்பெயரப்பட்டாங்க. நாங்க அந்த தொகையை பார்த்த போது கிட்டத்தட்ட ஒரு குரோவேஷியா போன்ற ஒரு மாநில, அதாவது ஒரு நாடே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி அது எவ்வளவு மக்களை பாதிச்சிருக்குங்கிறது புரிய வருது. இது ஈரானுக்குள்ள மட்டுமே 40 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்திருக்காங்க. சரி, இன்றைய நிலைமை என்ன நடக்குது? பாகிஸ்தான் இன்னைக்கு தலைப்புச் செய்தியா இருக்கு. அது தவிர நாங்க இன்னும் பல்வேறு தளவாடங்களை வச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இன்றைய போரோட இன்றைய நிலைமை என்ன? கண்டிப்பா முக்கியமா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த வார்ல எல்லாருமே நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்னு சொல்லி இந்தியாலையும், பெட்ரோல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு யூஎஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க. யாருமே மக்களை பத்தி அதிகமா பேசல அப்படிங்கறது ஒரு சோகமான விஷயம். எல்லா வாருமே கெட்ட வார் தான். ஏன்னா மக்கள் இம்பாக்ட் பண்றாங்க. இந்த வார்ல நிறைய பேர் பேசாததுன்னா கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம். அதுல குழந்தைகள் நம்ம அதிகமா ஓரளவுக்கு நியூஸ் கவரேஜ் வந்துச்சுன்னா ஒரு 200 குழந்தைகள் பக்கம் இறந்திருக்காங்க. அதுல ஒரே தாக்குதல 170க்கு மேற்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள் ஒரு பள்ளியில அட்டாக் பண்ணதுனால இறந்திருக்காங்க அப்படிங்கறத சோகமான செய்தி. அது தவிர கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் நகர்ந்திருக்காங்க, இடப்பெயர்வு. இந்த பாம்பு போட்டதுனால, இந்த யுஎஸ் இஸ்ரேல் அட்டாக்னால 40 லட்சம் மக்கள், அதாவது ஒரு ஸ்டேட்டே ஒரு இடத்துல இருந்து, நீங்க சொன்ன மாதிரி குரோவேஷியா போன்ற ஒரு சிறிய நாட்டில் இருக்கிற மக்கள் முழுக்க டிரான்சிஷன் ஆன மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து. சோ அது ஒரு சோகமான செய்தி தான். சோ அதை தவிர இப்ப வார் எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த யுஎஸ் இந்த அளவுக்கு ப்ரொலாங்டு தாக்குதல் நடத்தும், ஈரானுக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. அவங்க ஒரு 2 நாள் இல்லைன்னா மேக்சிமம் ஒரு வாரத்துல இந்த வாரம் முடிச்சிடலாம் தான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஈரானோட லீடர்ஷிப், அவங்க லேயர்ட் ஆஃப் லீடர்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்க ஐஆர் அப்படின்னு ஐஆர்ஜிசி வச்சிருக்கிறது சரி, அப்புறம் இந்த பக்கம் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கவுன்சில் வச்சிருக்கிறது சரி, அது தவிர எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்னு சொல்லிட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ அவங்க ஒரு 3 பில்லர்ஸ் ஆஃப் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அவங்களோட லீடர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. சோ இப்ப ஒரு உண்மை என்ன நிலவரம் புரிஞ்சிருக்குன்னா, இது டக்குன்னு முடியற போட வாரல. அதாவது காமனியை அழிச்சோன்னா, அவரை கொன்ன உடனே அவர் வார் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இல்ல, அதுக்கு அடுத்த கட்ட தலைவரும் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கிட்ட இருந்து வர தாக்குதல்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, 90% அவங்களோட ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ், மிசைல் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இல்ல ஈரான் கொஞ்சம் குறைச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க ஆப்கானிஸ்தான் மாதிரியோ இல்ல சிரியா மாதிரியோ ஒரு சிறிய நாடு இல்ல. இவங்களோட மிசைல் டெக்னாலஜி ஈரான் முழுக்க பரவி இருக்கு. சோ அது அவங்க ஒரு இடத்துல இருந்து தாக்குதல் நிறுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. திருப்பி கிழக்கு ஈரான்ல இருந்து இல்ல நார்த்தன் ஈரான்ல இருந்து எல்லாம் கூட சில மிசைல் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சோ அங்கிருந்து கூட அவங்க சவுதி தாண்டி, யுஏஇ தாண்டி, நாம பேசுனது மாதிரி 2000 கிலோமீட்டர் கப்பால் கூட தாக்குதல் செய்யக்கூடிய மிசைல்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இன்றைய நிலைமை. சோ இப்போதைக்கு ரெண்டு பக்கமும் தாக்குதல் இருக்காங்க. ஆனா லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு இந்த ஏர் ஸ்ட்ரைக்ல கண்டிப்பா லாஸ் ஆயிருக்காங்க. சோ ஈரானோட பலம் என்னன்னா, ஃபுட் சோல்ஜர்ஸ் வரணும். அதாவது தரைப்படை இறங்கினாதான் அவங்களோட பலம் தெரிய வரும். அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறதா நம்பப்படுகிறது. ஈரான்ல இருக்கிறவங்க அவங்களோட சோல்ஜர்ஸ் பலம் இருக்காங்க. சோ அது வர்ற வரைக்கும் இப்போதைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா, போர் அப்படின்றது மாத்திரம் பாத்தீங்கன்னா ஈரான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி தினேஷ். இதுல 2 தொடர்பான செய்திகளை மேலும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். முதல் இது இன்றைய நிலவரப்படி அவங்க என்ன சொல்றாங்க, 3இல் 1 பங்கு தான் ஈரானோட ஏவுகணை சக்திய அழிச்சிருக்காங்கிறாங்க. மற்ற 2 பங்கு எங்க இருக்கு, மற்ற 67%, அந்த 67% எங்க இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. உடனடியா எல்லாத்தையும் ஏவி மற்ற நாடுகள் மேல
தாக்க முடியுமாங்கிறதும் தெரியல. பட் ஆனா இது வந்துட்டு ஓரளவு ஒத்து போகுது. கொஞ்சம் முந்தி கொஞ்சம் பிற்கால, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த போரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல்வேறு நாடுகள்ல இருக்கிற தொடர்புகளை பத்தி சொல்லுங்க. முக்கியமா லெபனான், அதுக்கப்புறம் ஏமன்ல இருக்கிற ஹவுத்தி, அங்கெல்லாமும் இன்னும் எல்லாருமே வீரியமா இருக்காங்களா? அவங்களும் எப்ப வேணா தாக்குதலை மேற்கொள்வார்களா? அந்த கண்டிப்பா பத்தி கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க அவங்க 2 பேரும் மாறி மாறி சொல்லிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, எங்களோட 1/3 மிசைல்ஸ் தான் டிஸ்ட்ராய் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இஸ்ரேலும் யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா 90% லான்ச்சர் கேப்பபிலிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா. நீங்க என்னதான் ஆர்சனல் வச்சிருந்தாலும் அதை லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இந்த மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அதை அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இது வரைக்கும் அட்டாக் பண்ண மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈரான் தயாரிச்சதுதான். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சைனாவோ ரஷ்யாவோ ஈரானுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா இது வரைக்கும் வந்த தாக்குதல், இது வரைக்கும் வந்த ஷெல்ஸ் எல்லாம், விழுந்த ஷெல்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க ஃபாரன்சிக்கெல்லாம் பண்ணி பார்க்கறப்போ ஈரான் தன்னுடைய நாட்டில் தயாரித்த குண்டுகளை மட்டுமே இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ ஏன் இது முக்கியமான விஷயம் இருக்குன்னா, ரஷ்யாவும் சைனாவும் இந்த வார் இன்னும் இப்போ ப்ரொலாங் சும்மா இருக்காது. அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஈரானோட கேப்பபிலிட்டி அதிகமானதுதான் சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதனால இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற வரதப்போ ஈரானுக்கு வந்து இந்த சீஸ்ஃபயர் முக்கியமா இருக்கும். யூஸ்வலா சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் வார்ஸ்ல என்ன ஆகும்னா, இந்த ஆர்சனல்ஸ் எல்லாம் ரினியூ பண்றது, அதாவது புதிய வெப்பன்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்க்கு இருந்து வரதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். சோ இன்னைக்கு வரைக்கும் வந்து ரஷ்யா ஓரளவுக்கு வந்து தள்ளிதான் இருக்காங்க. அவங்க வந்து இது பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு வந்து உக்ரைன் வார்ல வந்து ரொம்பவே அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சீனா வந்து, அதனால ரஷ்யா இதுல நேரடியாக தொடர்பு ஏற்படுத்திக்கணுமா தெரியல. ஆனா சீனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு. அதாவது அமெரிக்காவுக்கு எத்தனை அளவுக்கு பவர் இருக்கோ அதை விட பவர் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் டெரிட்டோரியல். நீங்க இங்க இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஎஸ்ல இருந்து கொண்டு போறதுக்குள்ள சீனா வந்து தரை வழியாகவே அதெல்லாம் கடத்த முடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுவும் சீனாவோட பேசஸ்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா வார் இன்னும் தீவிரமடையக்கூடும். ஸோ உலக போர் 3வது நிகழக்கூடிய சூழல் அப்படின்னு ஒன்று உருவாச்சுன்னா சீனா கையில தான் இருக்கு. சீனா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம அவங்க போர் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா 3வது உலக போர் அளவுக்கு ஒரு பெரிய போர் இருக்கும். அதனால வந்துட்டு இந்த போரை சீக்கிரம் முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். அது தவிர இப்போ ஈரானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி லெபனன் மாதிரி கண்ட்ரஸ் எல்லாம் பண்ணாலும், லெபனன், ஏமன் அப்படிங்கிற மாதிரி ஹாத்திஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈராக்ல இருக்கிற சிம்பத்தைசர்ஸ், அதாவது ஈரானிய சிம்பத்தைசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா முன்ன இருந்து ஈராக் போர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல வந்துட்டு 20% மக்கள், 20% மிலிஷியா வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாமே வந்துட்டு சிறிய குழுக்கள் அப்படின்னு தான் நினைக்க முடியும். என்னன்னா இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு லெபனான்ல இருந்து ஒரு 10 குண்டுகள் ஏவப்படலாம். இல்ல இந்த ஈராக்கிய மிலிட்டியாஸ் வந்து ஈஸ்ட் ஈராக்ல இருந்து சில குண்டுகள் ஏவப்படலாம். அது வந்து கொஞ்சம் திடீர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் ஏற்படுத்தலாம் வழியே வந்து ஒரு பெருசா வந்து இம்பாக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. சோ ஈரான் இந்த போரை தனியாக தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தவிர மற்ற கல்ஃப் நாடுகள், சவுதி அரேபியா ஆகட்டும், இல்ல யுஏஇ ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து இஸ்ரேல் கூட சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதிலும் சவுதி அரேபியன் பிரின்ஸ் முகமது சல்மான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முடிச்சிருங்க, இது போர் கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் தீவிரமாவே அவரும் இறங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்திருப்போம், சிரியாவோட புதிய பிரசிடென்ட் வந்து சவுதி அரேபியாவோட பிரின்ஸோட ஆசி பெற்ற அவர் தான். ஏன்னா அவர் வந்து முன்னாள் வந்து இதா இருந்தாரு, தாலிபான் உறுப்பினரா இருந்தவர். அவர் தான் பிரசிடென்டா இருக்காங்க. சோ இந்த போரில் வந்து சுற்று வட்டாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் ஓரளவுக்கு தனிமைப்படுத்தி விட்டதாக நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டு ஓரளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இது வரைக்கும் எந்த வெப்பன்ஸும் கொடுக்கல. சோ ஈரான் தனியா தான் இந்த போரை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல போர்சஸ் இருக்கு. பட் இது பத்தி நம்ம மெச்சம் பேசலாம். இந்த தனி போர்ல வந்து ஈரான் எப்படி தாக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வீர வரலாறா இருக்கும். அதை பத்தியும் பேசலாம். ரொம்ப அருமை, நன்றி. நீங்க சுற்றுப்புற நாடுகளுக்குள்ள ஓரளவு சென்றுட்டீங்க. இப்போ எல்லா நாடுகளையும் பத்தியும் கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்டோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத. யுஏஇ, அங்க நிறைய எமிரேட்ஸ், நிறைய தலைவர்கள் அங்க எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, எல்லாரும் எம்பிஎஸ் சொல்ற நீங்க சொன்ன அந்த பார்வை. அது தவிர கத்தார் எப்போதுமே பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன்கிற மாதிரி ஒரு நிலைமை. இதுல உக்ரைன் வேற நடுவுல வந்துட்டு கத்தாரோடையும் மற்ற நாடுகளோடையும் ஒரு அக்ரிமெண்ட் இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கு. அதோட முக்கியத்துவம். ஸோ இஸ்ரேலை சுத்தி எல்லாருமே
எதிரி நாடுகள்னு நான் ஒரு பார்வையை நினைத்து கொண்டிருந்த போது எல்லாருமே இப்போ இஸ்ரேலோட கைகோர்த்த மாதிரி இருக்கு. சிரியா இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நாடு. லெபனான் எப்பொழுதுமே, அதாவது ஒன்ஸ் அகெயின் ஹெசபுல்லாக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹெசபுல்லாவை அங்கேயே பத்திரமா வச்சுட்டு இருக்கிற நாடு. டர்க்கி நேட்டோவோட மிகப்பெரிய அலை. ஸோ இது ஒரு இந்த புலி ஆடு புல்லுக்கட்டை இல்ல இந்த ஆடு புலி ஆட்டத்தை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. சோ இதுல முக்கியமா நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் தவிர இதுல என்ன பொறுத்தல ஒரு சூத்திரதாரியா நடுவுல நின்று ஓரளவுக்கு அது போல கடுமையா வந்து ஈரானை எதிர்க்கிற முதல் கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி தான். அதோட பிரின்ஸ் வந்து முகமது பின் சல்மான் அவர் வந்து இது வந்து செய்திகள் அடிப்படையில் வந்திருக்கிறது. அவர் நேரடியாக சொல்லல, அதாவது பிரைவேட் மெசேஜஸ்ல இருந்து இஸ்ரேல் கிட்டையும் யூஎஸ் கிட்டையும் இந்த அட்டாக்கை நீங்க நிறுத்தாதீங்க, இதை வந்து இன்னும் இந்த ஸ்ட்ரைக்ஸ் கண்டினியூ பண்ணுங்க, ஈரானா வந்து இந்த ரெஜிமை தூக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காரு அவர். ஏன்னா அதோட காரணமும் இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியா வந்து ரொம்ப முன்னேறிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரியோட எக்கனாமி ஜிடிபி வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஆயில்னால நிறைய செல்வங்கள் பெற முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஈரான் மாதிரி ஒரு கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது வந்து அவங்களுக்கு தடையா இருக்கு. ஏன்னா எப்போ வந்து அவங்க நியூக்ளியர் இது கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து சவுதியை தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸோ அரபு நேஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து முகமது பின் சல்மான் வந்து ஒரு சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்றான். அவர் வந்து முக்கியமா வந்துட்டு யூஎஸ் கூடயும் இஸ்ரேல் கூடயும் அவர் சேர்ந்துதான் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா அமீரகம், யுஏஇ. அதுல வந்து முகமது பின் சாயத் அப்படிங்கறதான் பிரசிடென்டா இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து எம்பசி டெஹ்ரான் எம்பசி க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு அவரோட யூஏஇ நீங்க பார்த்திருப்பீங்க, அமீரகத்துல வந்து சில பில்டிங்ஸ், குறிப்பாக துபாய் மாதிரி இடத்துல எல்லாம் கூட அவங்க ஈரான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பாம்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவர் வந்து ஆன்டி மிசைல் டெக்னாலஜி, யூஏஇயோட ஆன்டி மிசைல் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஸோ அதை வச்சு பல தாக்குதல்களை தடுத்திருக்காரு. ஸோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100ல இருந்து ஒரு நாளைக்கு 100ல இருந்து 200 முதற்கொண்டான மிசைல் தாக்குதல் வந்தப்போ இவங்களோட ஆன்டி மிசைல் டெக்னாலஜி வச்சு அதை தகர்த்து தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அவங்க வந்து இப்போ அந்த இனிஷியலா பண்ண அட்டாக்ல அவங்க வந்து ரொம்பவுமே தீவிரமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அது தவிர இப்போ மற்ற நாடுகள் பஹ்ரைன், கத்தார் இருக்கு, குவைத் இருக்கு, ஓமான் இருக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா போர்ல முதல்ல இல்லாம இருந்தாங்க. இதுல ஈரான் என்ன பண்ணாங்கன்னா இந்த இனிஷியலா அவங்க அந்த ஷாக்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த பக்கத்து நாடுகளை அட்டாக் பண்ணதுல வந்து பஹ்ரைன், கத்தார், குவைத், ஓமான் எல்லாத்தையும் தாக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே இப்ப ஈரான் மேல கடும் கோபத்தில் தான் இருக்காங்க. எங்க லேண்ட தாக்குறீங்க, நாங்க பாட்டுக்கு பேசாம தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. பட் அது ஈரானை பொறுத்தல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இவங்களை எல்லாம் இன்வால்வ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ப்ரெஷர் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க. இது வந்து நீங்க அமிதாப் மாமா கதை மாதிரி, அங்க அடிச்சு இங்கடா வலிக்கும் அப்படிங்கிறப்ப அங்க அடிச்சாதான் இங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஈரானை பொறுத்தல ஒர்க் அவுட் ஆகுது. பட் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காங்க. இதுல அந்த ஏரியாலே வந்து துருக்கி அவங்க மட்டும் தான் வந்து எர்டோகன் அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் வந்து யுஎஸ் இஸ்ரேல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணது தப்பு, ஒரு சோவரின் கண்ட்ரி மேல திடீர்னு இது மாதிரி வந்து முகாத்தம் ஸ்ட்ரைக் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டர்க்கி வந்து எப்போ மாறுன்னு சொல்ல முடியாது. துருக்கி வந்து துருக்கி ஈஜிப்ட் எல்லாம் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு யூஎஸ் இஸ்ரேல் பக்கம் சேரக்கூடிய சாத்தியம் இருக்கு. ஏன்னா அதுல வந்து குறிப்பாக வந்து முகமது பின் சல்மான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட்டார்னா துருக்கி மாறக்கூடிய சாத்தியம் இருக்கு. ஸோ அது தவிர பாத்தீங்கன்னா ஈராக், பிரிட்டி மச் வந்து ஈராக் வந்து யூஎஸோட பொம்மை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். சிரியால நான் சொன்ன மாதிரி இப்போ புதிதா வந்திருக்கிற பிரசிடென்ட் வந்து அவர் வந்து முன்னாள் தாலிபன், அவரையும் வந்து முகமது பின் சல்மான் பிளஸ் பிரசிடென்ட் ட்ரம்போட ஆசி பெற்றவர் தான் வரும். ஜோர்டான் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ் இஸ்ரேலோட தாக்குதல டைரக்டா சொல்லாம ஆனா ஈரான் தாக்குதல் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சோ நீங்க அந்த ஏரியால பாத்தீங்கன்னா பிரிட்டி மச் எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு ஈரானை தனிமையில தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி லெபனான் அது மாதிரி சில கண்ட்ரீஸ் இருக்கு, சிரியால ஈராக்ல இருக்கிற சில மக்கள் பண்ணியிருக்காங்க. அது தவிர இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அதாவது அவுட் சைடு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா யுக்ரைன் வந்து இதை வச்சுட்டு ட்ரம்ப் கிட்டையும் இவங்க கிட்டையும் நல்லா பேர் வாங்க போறாங்க. என்ன யுக்ரைனுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ யுக்ரைன் வந்து ஒரு சின்ன நாடு, எப்படி ரஷ்யா மாதிரி ஒரு நாட்டை எதிர்க்க முடியுது? இவ்வளவு வருஷங்கள் இவங்கெல்லாம் சில மாதங்கள் இவ்வளவு வருஷங்கள் எதிர்க்க முடியும் அவங்களோட ட்ரோன் டெக்னாலஜிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்க ஜெலன்ஸ்கி இங்க வந்துறப்ப கூட அவரோட ட்ரோன் டெக்னாலஜிஸ் அவர் சொல்றதுல தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ட்ரோன் டெக்னாலஜிஸ்ல அதாவது மறைந்திருந்து தாக்கும் ஏவுகணைகள்
ஏவு கலன்கள், அதாவது இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பல மிசைல்ஸ்களை வந்து நீங்க மறைந்திருந்து எதிரி நாட்டுக்குள்ள போய் தாக்கிட்டு வெளியே டக்குன்னு திரும்பி வந்துட முடியும். அதனால உங்க ரடார்னால கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த டெக்னாலஜில யுக்ரைன் வந்து இன்னைக்கு டாப்ல இருக்காங்க. சோ அவர் என்ன பண்ணாருன்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மற்ற நாடுகள், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மற்ற நாடுகள் அந்த பதற்ற நிலையை வச்சுட்டு எங்கிட்ட ட்ரோன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து ரமேஷ் கேர்ஸ் மாதிரி ட்ரோன் விற்க பழைய ட்ரோன் புது ட்ரோன்களை விற்க வாங்க எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிசினஸ்ல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ யுக்ரைன் வந்து இதுல வந்து பியூர் பிசினஸ் பிளஸ் அவங்களோட இது வந்துட்டு பாரு, இது வந்து இதை எடுத்துட்டு போய் உலக சமுதாயத்துல, அதாவது பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் இருப்ப நானும் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் அப்படின்றத ஒரு காட்டுறதுக்காக, போர் நடந்தாலும் நானும் ஒரு முக்கியமான நாடு அப்படின்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அது தவிர ரஷ்யா, சீனா பத்தி நம்ம பேசிட்டோம். இது வரைக்கும் பட்டும் படாமல் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அவங்களோட செட்டப் வந்து they will அன்டவுட்லி சப்போர்ட் ஈரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ அவங்க வாரில் வராம டைரக்டா இன்வால்வ் இருக்கிற வரைக்கும் உலக போர் 3 வராது அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உக்ரைன் நடுவுல போந்து ஊர் 2 பட்டா குத்தாடிக்க கொண்டாட்டங்கிற மாதிரி அவர் உள்ள போந்து நிறைய வாங்கிட்டு இருக்காரு, வித்துட்டு இருக்காரு. பாகிஸ்தான் அடுத்தது, அதுக்கு போயிடலாம். பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஹோர்முஸ்ங்கிறது நான் நினைச்சேன் எல்லாருக்கும் பொதுவான வழி அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இப்போ வந்துட்டு அதுவும் ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்குது. சுயஸ் கெனால் மாதிரி, பனமா கெனால் மாதிரி ஒரு முக்கியமான பாதையா இருக்கு. முன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க ஜப்பான்ல சீனாக்கும் அங்க சில பல சிக்கல்கள் வரும் அந்த சைனா சி கிட்டக்க. இப்போ வந்துட்டு இதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். அந்த பின்னணிய, அந்த பூகோள, அந்த இத பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். எப்படி அந்த மேப் எப்படி இருக்குங்கிறது, எப்படி அது முக்கியத்துவம், இப்ப என்ன கேம் ஆடிட்டு இருக்காங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இது வந்து ஹோர்மோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாடுகளும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்க முடியும். ஈரான் வந்து இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப அருமையா யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோர்மோஸ் அப்படிங்கிற ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா அந்த வழியில தான் கல்ஃப்ல இருந்த ஆயில்லாம் வந்துட்டு அந்த வழியில தான் நீங்க வெளியில கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க நிறைய ஆயில் வந்து வெளியில கொண்டு போறோம்னா பைப் லைன் மூலியமா கொண்டு போக முடியும். ஆனா ஒமான்ல இருந்தோ இல்ல சவுதியில இருந்தோ இந்த நாடுகள்ல இருந்து வந்து நீங்க அந்த கல்ஃப்ல இருந்து அங்கதான் ரிஃபைனரிஸ் இருக்கு, அங்கிருந்து எண்ணெய்களை வந்து மற்ற நாடுகளுக்கு போனோம்னா அந்த 24 மைல்கள் இல்ல 24 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இருக்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி வழியில தான் எல்லாமே அந்த கப்பல்கள்லாம் வெளியில வர முடியும் அங்க இருந்து. அதை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்த வந்து அவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி யாராச்சும் கப்பல் போடுச்சுன்னா நான் அதை வந்து தாக்குவேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஹார்மோஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருன்னா அது வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்வே அப்படிம்பாங்க. இப்ப நம்ம இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல சில பகுதிகள் மட்டும்தான் இந்தியாவுக்கு சொந்தம். அந்த பெருங்கடலில் வந்து நிறைய இடத்துல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வச்சாங்கன்னா எல்லா நாடுகளும் இது பண்ணிருக்க முடியும், போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 கோஸ்டல் கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து கிழக்குல வந்து ஈரான் இருக்கு, அந்த ஹார்மோஸ்க்கு கிழக்குல. மேற்குல வந்து ஓமான் இருக்கு. ஸோ அது 2க்கு நடுவில் இருக்கு. ஸோ அந்த ஷிப்பிங் லேன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இந்த 24 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு இந்த தளத்துல தான் எல்லாம் அந்த கப்பல் போகுது இல்லையா. அதுல வந்துட்டு இவங்க வந்து இன்டர்நேஷனல் வாட்டராக இருந்தாலும் அதுல வந்துட்டு ஈரானோட மிசைல்ஸ் வந்து டைரக்டா அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் இந்த போருக்கு ஆரம்பிக்கிறது முன்னாலேயே அவங்களோட வார்ஷிப்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த ஹார்மோஸுக்கு தெற்குல நிறுத்தி வச்சாங்க ஒரு பயமுறுத்துறதுக்காக. ஆனா இவங்க ஈரானோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னா அந்த அவங்களோட சுட்டு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய எல்லா மிசைல் லான்ச்சர்ஸும் வந்துட்டு அந்த ஏரியாவை வந்து பதம் பார்த்துட்டு இருக்கு. அங்க ஏதாச்சும் ஒரு கப்பல் போச்சுன்னா என்ன கேட்காம போச்சுன்னா நான் தாக்கிடுவேன் அப்படின்னு ஈரான் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது முக்கியத்துவம் வருது. ஸோ இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல டைரக்டா அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கறனால எல்லாருமே பெட்ரோல் அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி எரிவாயு இல்லைங்களா, எரிபொருள். அதனால கடல்ல அது அட்டாக் ஆச்சுன்னா அந்த தீ வந்துச்சுன்னா அது அணைக்கறிக்கே பல நாட்கள் ஆகும். ஸோ இவங்க ஒரு 2 கப்பல் அட்டாக் பண்ணா கூட அந்த 24 மைல் இதுல ரேடியஸ்ல வந்துட்டு வேற யாரும் வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ ஈரான் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்றாங்க. நாங்க நினைக்கிறவங்க தான் அதுல போக முடியும், அவங்களை அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கேட் கீப்பர் நிலைமைக்கு வந்துட்டாங்க ஹார்மோஸ்ல. ஸோ நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இது வந்து இது நான் சொன்ன மாதிரி போர் சூழல்ல பாத்துறப்போ யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் கண்டிப்பா வெற்றி. நான் சொன்ன மாதிரி 90% அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க. 90% லான்ச்சிங் ஃபெசிலிட்டி அழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க 1/3 சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா 70 விழுக்காடு மிசைல்ஸையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அவங்களோட ட்ரோன்ஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட மிச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க.
சோ அது போர் பெருத்தளவு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பலத்து பின்னீடு. அந்த ஹார்மோஸ் அப்படின்னு வர்றப்ப வந்துட்டு ஈரான் வந்து இந்த தடுத்து வைக்கிறதுனால, அங்க பயமுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்படுறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்களை வின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஆகட்டும் இல்ல மற்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ஏன் பதறாங்கன்னா, ஈரான் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதை பிடிச்சு வச்சுக்கல அந்த இடத்த அவங்களோட இன்டர்நேஷனல் வாட்டர்ல அவங்க அந்த கோஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான ஆட்கள் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்கா இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் முக்கியமான விஷயம். இதுல என்னன்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா, அதனால என்னன்னா அதுல எத்தனை கப்பல்லாம் வந்துட்டு போகலாம். ஏன்னா நீங்க அப்படிதான் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இதுக்கு எந்த சுங்கம்லாம் இல்ல. பட் அத வந்து ஈரான் எப்படி மாத்த போகுது அப்படிதான் நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பேசுறப்ப நம்ம பேசிக்கலாம். அருமை அருமை. நம்ம இதுக்குள்ள போயிடலாம், நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்குள்ள போயிடலாம். முக்கியமா இன்னைக்கும் நாளைக்கும் பாகிஸ்தானோட தலைமையின் கீழ் பாகிஸ்தானோட முன்னேற்பாட்டின் கீழ் 4 நாட்டு தலைவர்கள் வந்துட்டு பேசுறாங்க. துருக்கி, எகிப்து, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அப்புறமா ஈரான்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், யூஎஸ்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அபிஷியலா இல்ல பட் அன்அபிஷியலா. சோ இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பேச போறாங்க? இது வந்துட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு மாநாடு தானா, இல்ல இதுல வந்துட்டு நிஜமாவே ஏதாவது கான்கிரீட்டா கையில வச்சுக்கிற மாதிரி ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா? கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ நீங்க பல ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூகேக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான பாதை, கப்பல் வழி பாதை. அதுக்கு வந்து டோல்ஸ் இல்ல. ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, அப்புறம் அதுக்கெல்லாம் கூட வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு டோல் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹமூஸ்க்கும் வந்துட்டு, அதாவது அந்த ஹமூஸ் அந்த பகுதிக்கும் வந்துட்டு எந்த டோனும் இல்ல. பட் ஆனா நீங்க அதுவே பாத்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பனாமா கெனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா நாட்டுல பனாமா நாட்டுல இருக்கு. இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டோல்ஸ் வசூலிக்கிறாங்க. சோ இந்த நாடுகளுக்கு, சோ சூயஸ் கெனால் வந்து எகிப்து தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அங்க டோல் வாங்கிட்டு இருக்காங்க. பெரும் வருவாய், ஒரு வருடத்துக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு வருவாய். எகிப்துக்கு வந்து அதுக்கு போற சுங்க வரின்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி டோல் பிரிட்ஜ் கட்டுற மாதிரி அங்க போற ஒவ்வொரு கப்பலுக்கும் நான் இவ்வளவுன்னு சொல்லி பணம் வாங்கி வச்சிருக்காங்க. அதை வந்து எகிப்து தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் கனால் அது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து கண்ட்ரோல் பண்றதுனால அவங்களுக்கு பயங்கரமான வருவாய் வருது. பனாமா கனல் அப்படின்னு சொல்றது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, பனாமா நாட்டுல இருக்குது, அவங்களும் வச்சிருக்காங்க. சோ அவங்களும் வந்துட்டு டோல் வாங்கிட்டு இருக்காங்க. அது தவிர சின்னது வந்துட்டு டேனிஷ் ஸ்ட்ரெய்ட்ஸ் அப்படின்றாங்க, டென்மார்க் அங்க நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க, அவங்களும் டோல் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான மற்ற கெனால்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் விச் ஆர் கலெக்டிங் டோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல வந்து ஹார்மூஸ் வந்து இன்டர்நேஷனல் டெரிட்டரி இருந்தா இது வரைக்கும் யாரும் டோல் வாங்கல. இப்போ வந்து இந்த வார் நிறுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஎஸ் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து ஈரான் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஈரான் அதை மறுத்துச்சு, பேசவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கழிச்சு வந்துட்டு நாங்க 15 அம்ச கோரிக்கையும் நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே அமெரிக்கா உடனே சொன்னாங்க, ஏன்னா பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 15 அம்ச கோரிக்கை எப்படி நிராகரிக்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இதெல்லாம் இந்த பரஸ்பரம் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற வரைக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த பரஸ்பர பேச்சுவார்த்தைகள்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ்ல இருந்து அவங்க வந்து டைரக்டா ஈரான் கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, ஈரான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு மீடியேட்டர் இல்லாம வந்துட்டு திணறிட்டு இருக்கு, இந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு அன்னைக்கு. சோ இதுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு யாராச்சும் ஒரு நாடு மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கு. அதாவது 2 கண்ட்ரிக்கும் ஏதுவான ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்கதான் பாகிஸ்தான் முக்கியத்துவம் படுது. சோ நம்ம சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து ஈரான்ல இருக்கிறவங்க நம்பிக்கையா பேசக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி நீங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்தப்போ வந்துட்டு பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஆகட்டும், முனிராகட்டும், அவங்க கூட எல்லாம் வந்துட்டு நல்ல சுகமான உறவு வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரசிடென்ட் வந்து இதுக்கு யூஎஸ் வந்தப்போ அவர் கூடயும் வந்துட்டு ட்ரம்ப் கை கொடுக்கணும், அதை பத்தி இங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. ஏன் பாரு ட்ரம்ப் கூட தான் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம், இந்த ஆபரேஷன் சிந்து நடத்துறப்ப வந்துட்டு பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தப்போ பாகிஸ்தானுக்கு வந்து IMF நிதி உதவி ரிலீஸ் பண்ணாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ரிலீஸ் பண்ணாங்க. சோ பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து யூஎஸோட ஒரு ஊதுகுழலா அப்படின்னு கூட சொல்ல முடியும். சோ அவங்க வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் அதே சமயத்துல பாகிஸ்தானோட மக்கள்
அவங்க வந்து ஈரான் மேல ஒரு ஒரு ஈரான் நாட்டு மேல ஒரு அன்போட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பாகிஸ்தான் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா, ரெண்டு பேருக்கும் ஒரு பார்ட்னரா இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவர் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவங்க இருக்கிறதுனால பாகிஸ்தான் வந்து ஒரு சென்ட்ரல் பவரா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த நெகோசியேஷன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நிலைமை, இன்று காலை நிலவரம் படி பாத்தீங்கன்னா, அது அமெரிக்க நேரம் காலை நிலவரப்படி பாகிஸ்தான் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து ஈரானியன் லீடர்ஷிப் கூட ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ புதுசா இதான் ஹார்மூஸோட முக்கியத்துவம் நான் சொன்ன மாதிரி அவங்களோட வைக்கிற முக்கியமான கோரிக்கை வந்து ஹார்மூஸை வந்து நாங்க நேஷனலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் டெரிட்டரியா இருக்கு அந்த இடத்த வந்து நாங்க வந்து நேஷனலைஸ் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டு அங்க வந்து அதுக்கோட முழு உரிமை நாங்க எடுத்துப்போம், அதுக்கான டோலை நாங்க வசூலிப்போம் அப்படின்றாங்க. இந்த டோல் வசூலிக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பனாமா கனல், சுயஸ் கனல்லாம் அந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுயஸ் அளவுக்கு பெருசா இல்லைன்னா கூட சுயஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மல்டி பில்லியன் டாலர்ஸ் வரும். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1 பில்லியன் அப்படின்னு கணக்கப்பட்ட ஒரு 12 பில்லியன் டாலர் தான் வரும். அங்க வந்து 50-60 பில்லியன் கூட கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. எனக்கு சரியான கணக்கு தெரியல சுயஸ் ஆனும் பெனாமா பத்தி. பட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு $1 பில்லியன் US டாலர் அளவுக்கு உங்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடியது. ஸோ அது எனக்கு வந்து அது கொடுங்க, நான் வந்து அது நேஷனலைஸ் பண்ணிப்பேன், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர மற்ற ஷரத்துக்கள்லாம் ஒன்றும் வரல. இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து அவங்க சொன்னது வந்து இதுதான். சோ ஏதாச்சும் ஒரு நெகோசியேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு அவங்க அது பேசியிருக்காங்க. பட் அதுல வந்து என்னன்னா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு வந்து முக்கியமான இடம் பெறுது. ரெண்டாவது வந்து இதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி வந்து யுக்ரைன் வந்து வர முடியும். பட் ஆனா யுக்ரைன் லீடர்ஷிப் வந்து ஜெலன்ஸ்கிய வந்து ஈரான் லீடர்ஷிப் வந்து ஒரு சீரியஸான பார்ட்னரா பார்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் லீடரை வந்து அவங்க வந்து ஒரு சீரியஸான பார்ட்னரா பாக்குறாங்க. ஸோ யுக்ரைன் வந்து அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணல. அது இல்லாம இப்போ வந்து அவங்க யுக்ரைன் வந்து அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விற்கிறான்னு சொன்ன பிறகு அவங்க கூட நம்பிக்கையா பேச்சுவார்த்தை நடக்க முடியாது. ஸோ ஒரு நியூட்ரல் பாடி தேவை. இப்போதைக்கு நியூட்ரல் கண்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான் இருக்குது. ஸோ அதுல இந்தியால வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு இப்போதான் டரீஃப்ல கொஞ்சம் ஓரளவுக்கு அடி வாங்கிட்டு இருந்த இந்தியா அது ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகி நாங்க ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேரமெல்லாம் பேசி ஓரளவுக்கு அமெரிக்கா யுஎஸ் அமெரிக்கா இந்தியா நிலவரம் வந்து ஓரளவுக்கு சமன் ஆயிட்டு வர நிலைமையில வந்துட்டு இந்தியா ரிஸ்க் பண்ண விரும்பாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். இதுல ஏன் ஜாக்பாட்னா, இதுல பாகிஸ்தான் ஈரான் கூட பேச்சுவார்த்தை தொடங்கணும்னு முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு 20 கப்பல் எங்க பக்கம் அனுப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 2 கப்பல் விதமா 20 கப்பலை அடுத்த சில வாரங்களில் நாங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஈரானும் ஒத்துக்குச்சு அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ நம்ம நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எவ்வளவோ பேரம் பேசி 2 கப்பலை தான் அந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. சைனா டெய்லி அப்பப்போ தேவையானப்பெல்லாம் கப்பலை அந்த பக்கம் விட சொல்றாங்களோ அவங்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படின்னா, நீங்க எனக்கு நல்லவனா எனக்கு நண்பனா இருந்தேன்னா உனக்கு கேட்டு திறந்து விடுவேன், நீ எனக்கு பகைவனா இருந்தனா கேட்டு திறந்து விட மாட்டேன், உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துலலாம் வந்துட்டு பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு நல்ல இதா இருக்கும், நல்ல ஒரு மிடில் மேனா இருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. நம்ம முடிவான ஆட்டம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிற ஒரு ஆழ்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த போர் வந்து டக்குன்னு வெனிசுவேலால வந்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு தலைவரை தூக்கின அப்புறம் அவங்க வந்துட்டு இதை பத்தி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இருந்தாலும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஒரு வெனிசுவேலா மதுரோவை எடுத்த உடனே அவங்க வந்து கிட்டத்தட்ட யுஎஸோட பெட்டி பாம்பா காட்டியும் அவங்க யுஎஸ் என்னெல்லாம் கேக்குதோ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த விஷயங்களை அவங்க ரொம்ப சுவாரஸ்யமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி பல்வேறு ஆதாரபூர்வமான அரசு தரப்புல இருந்தே வந்துட்டு இருக்க 2 பேரும் கைகோர்த்து இணைந்து செயல்படுறோம்னு சொல்லிட்டு. ஈரான்ல அந்த மாதிரி டக்குன்னு ஏன் முடிக்க முடியல? திரும்ப திரும்ப அதாவது இஸ்ரேல் பக்கத்துல இருக்கிறதுனாலயா, இஸ்ரேல் வந்துட்டு சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ஒரு அடிநாதமா ஓடிட்டு இருக்க இல்ல, எதனால இந்த போர் வந்துட்டு இப்போதைக்கு முடியுமானே தெரியல. இது கண்டிப்பா இது வந்து நீங்க ஈரான்ல வந்து இதுக்கு வந்து இந்த காமெடிக்கு வந்து அவருக்கு வந்து பெரும் எஃபர்ட் கொடுக்கணும். நான் சொன்ன நம்ம இந்த வார் வந்து 1960s 1970s இருந்தே வந்துட்டு ஈரான் வந்து அந்த புது ரெஜிம் வந்த பிறகு, இந்த இஸ்லாமிக் ரெஜிம் வந்த பிறகு வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்ட்ரக்சர்லி வந்து அருமையான ஸ்ட்ரக்சரா பில்ட் பண்ணி வச்சிருக்காரு ஈரான்ல. ஸோ ஈரான்ல அவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மற்ற நாடுகள்ல வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் பண்ற பெரும் தப்பு என்னன்னா, அந்த
இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க ஈராக்ல பாத்தீங்கன்னா சதாம் விழுந்த உடனே வந்துட்டு இது போயிருச்சு, அவங்களோட அவங்களோட நாடே கொலாப்ஸ் ஆயிருச்சு இல்லைங்களா. அதே மாதிரி லிபியா எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து கடாஃபி போன உடனே அந்த நாடே சரி குடிஞ்சிருச்சு. எகிப்துலயும் அதே மாதிரி தான். ஸோ அதனால இந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கறது வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான்ல வந்துட்டு ரொம்ப சூப்பர்வா பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 3 பில்லர்ஸ் ஆஃப் தேர் கவர்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒன்னு வந்துட்டு இஸ்லாமிக் ஃப்ரண்ட்ல வந்து சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படிங்கிறது காமனி ஒரு நியமிச்சிருக்காங்க. அது தவிர வந்துட்டு ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட, அதாவது மிலிட்டரி தவிர இன்னொரு ஃபோர்ஸ், ஆல்டர்னேட் ஃபோர்ஸ், அவங்க வந்து இஸ்லாமிய சட்டங்களை நிறுவக்கூடிய ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை ஒன்று தனியாக கொண்டு வந்தாங்க. எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல எலெக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ நீங்கன்னா 3 லெவல்ஸ் ஆஃப் 3 பில்லர்ஸ், அந்த 3 பில்லர்ஸ்லயும் வந்துட்டு ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருப்பாங்க. ஸோ நீங்க வெனிசுலாலேயோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து நாடான ஈராக் எடுத்துட்டீங்கன்னா, ஈராக்ல வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. எல்லாமே சதாமுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட மகன்கள் வந்திருப்பாங்க. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈராக் பொருளா பாத்தீங்கன்னா அவங்க மகன், அவரோட ரத்த வழி யாராவது இருக்கா அவங்கள அழிச்சிட்டாங்க. அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த காமனி அட்டாக் பண்ணி அவரை எடுத்தோன்னா அந்த போர் நின்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்துட்டு இஸ்ரேலும் ஈரானும் யுஎஸும் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஈரான் வந்து அதையும் தாண்டி வந்து நாங்க வந்து பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்னு, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஆர்கனைசேஷனா நாங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறுவி இருக்காங்க. சோ அதுதான் பெரிய பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து 900 லட்சம், அதாவது அவங்களோட பாப்புலேஷன் 90 மில்லியன் மேல, 100 மில்லியன் கூட சில பேர் சொல்றாங்க, அவ்வளவுதான் பாப்புலேஷன். ஈராக்கோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 25 மில்லியன் தான் இருந்துச்சு. அதாவது 1/4 பங்கு தான் ஈரானோட பாப்புலேஷனோட 1/4 பங்கு தான். ஸோ அதனால வந்து டெவாஸ்டேட்டிங்கா பெருசா அட்டாக் எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பாப்புலேஷன் வந்து விரிஞ்சிருக்கு நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஈரானோட டெரிட்டரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் பெரிய டெரிட்டரியா இருக்கு. அவங்க நிறைய இடத்துல வந்து அந்த கட்டமைப்பெல்லாம் அருமையா உருவாக்கி வச்சிருக்காங்க, எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஐஆர்ஜிசி நான் சொன்ன அந்த பேரலல் ஆர்மி அப்படிங்கிறது வந்து எந்த கண்ட்ரிலும் இல்ல, மற்ற எந்த கண்ட்ரிலும் அது இல்லாம இருந்துச்சு. ஆப்கான்லயே ஆகட்டும் இல்ல வெனிசுலா தான் அந்த மாதிரி பேரலல் ஆர்மி இல்ல, அவங்களுக்கு ஒரே ஆர்மி தான். அப்புறம் மூணாவது விஷயம் என்ன பண்ணாருன்னா, காமெடி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த எதிரி படைகள், இந்த இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா வார்லாட்ஸ் அப்படிம்பாங்க, நிறைய பெரும்படைகள் இருந்துச்சு. அவங்க எல்லாம் நார்தர்ன் அலையன்ஸ், சதர்ன் அலையன்ஸ் அப்படின்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் துருக்கி விட்டு கொஞ்ச நாள் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஈரான்ல அப்படி இல்லை, ஒரே ஒரு ஷா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க, மற்றவங்க எல்லாத்தையும் அவங்க தீர்த்து கட்டிட்டாங்க. ஸோ அவங்க ஆப்போசிஷனை வந்து அடக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஈரானோட இஸ்லாமிக் ரெஜிம் பிடிக்கல அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு, பெருங்கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 30 to 40% இருந்தாலும் மீதம் இருக்கிற 60% மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு இஸ்லாமிக் ஈரானை பிடிச்சுதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருக்காங்க. அதே நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட ஆர்மி பேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபுல் சப்போர்ட் நிறைய இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களுக்கு என்னன்னா, திருப்பி வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஹமாஸ் மாதிரி ஹிஸ்புல்லா மாதிரி எல்லாம் நிறைய கிரியேட் ஆயிரும் இல்லைங்களா, அந்த மாதிரி உருவாயிருமோ இன்னொரு பயம் இருக்கு. இப்ப ஈரான்ல வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சிருந்தாலும், ஒரு ஆட்சி இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல்டா வச்சிருக்காங்க. சோ ஒரு சட்டத்திட்டத்தை என்போர்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு ரூலர்ஸா தான் ஈரான் இருந்திருக்காங்க. ஆனா அதுவே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இல்ல, புதுசா ஒரு அந்த நாடு துண்டாயிருச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு ஒன்றா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அது தனித்தனியா பிரிஞ்சு போய் நிறைய வார்லாட்ஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு ஏதோ அவங்களை அடக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சா கூட, நீங்க மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆப்கான்ல ஏன் இன்னும் பிரச்சனை எல்லாம் விழிச்சிட்டு இருக்கு, ஏன் தாலிபானை திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் ஆட்சி பண்ணி அந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கோ இல்ல அவங்களோட நெக்ஸ்ட் இயர் போறதுக்கோ ஒரு நல்ல கவர்மெண்ட் தேவை. சோ அதுக்கு இந்த ரிஜிம் தான் இது வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஷான்னு சொல்றாங்க, நான் ஷா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல, அமெரிக்கால இருக்கான்னு சொல்றாங்க, கத்தார்ல இருக்காருன்னு சொல்றாங்க, அவன் ஒளிஞ்சிட்டு தான் இருக்காரு. அவன் வந்து ஒரு பெருசா ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை, ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் இல்ல. சோ அதுதான் ஈரானோட பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வந்து ஒரு மூடத்தனமாக போய் நான் ஈரான் ரெஜிமை மாத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு மாற்று என்னன்னு எல்லாம் போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எகிப்தே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். எகிப்துல பாத்தீங்கன்னா அந்த அரப் அப்ரேசிங் நடந்த பிறகு அங்க நிறைய அன்சர்டனிட்டிஸ், லிபியா எடுத்தலாம், லிபியால நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி வராம பாத்துக்கணும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதாரத்துல நிலைமை பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்குமே வந்துட்டு அது யுக்ரைன் ரஷ்யா வார் எப்படி வந்து ப்ரொலாங் ஆகி ரஷ்யாவை எப்படி காட்சி எடுத்துட்டு இருக்கோ, யுக்ரைனுக்கு எப்படி காய்ச்சிட்டு இருக்கோ, மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியே வந்து சாஞ்சிட்டாங்க.
அந்தந்த நாட்டு மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்து அந்தந்த நாட்டு மக்கள் வந்து யுக்ரைன் போருக்கு நம்ம ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த போரே இன்னும் முடியாத தருவாயில் ஈரான் போருக்கு வந்து திருப்பி வந்து நம்ம இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி, இல்ல இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தயாரில்ல. அந்தந்த நாட்டு பொருளாதாரமும் தயாரில்ல அப்படிங்கறத முக்கியமான விஷயம். குறிப்பா இப்ப யூஎஸ் எடுத்துக்கோங்க. யூஎஸ்ல வந்துட்டு இந்த வாரம் அவர் தொடங்கினோம், வெனிசுலா வார அவர் தொடங்கினாரு. முக்கால்வாசி நான் நம்ம போன வாட்டி பேசின மாதிரி வந்துட்டு எல்லா வாரம் அமெரிக்கால இருந்து எல்லா வாரம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸோட சப்போர்ட் வாங்கி தான் போனோம் அப்படிம்பாங்க. காரணம் நீங்க பார்லிமெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். ஆனா இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டும் வந்துட்டு அப்படிலாம் வாங்கினது இல்ல. அவங்க பாட்டுக்கு போய் இப்ப பண்ணிடுவாங்க. அதுக்காக காரணத்தை அப்புறம் கண்டுபிடிச்சு அவங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு புஷ் சொல்லாரு. இவர் வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒபாமா சொன்னாரு. இவர் வந்து இப்ப வந்து என்ன கொன்றுவாங்க, அசாசினேட் பண்ணிடுவாங்க, நான் பண்ணலாம்னா நியூக்ளியர் பாம்பு தயாரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. சோ அமெரிக்கா பொறுத்தல வந்துட்டு என்னன்னா ஒரு போட தொடங்கிடுவாங்க, அதுக்கான காரணத்தை அப்புறம் கண்டுபிடிச்சுப்பாங்க. அப்படிதான் அவங்க எப்பவுமே இருந்திருக்காங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச உள்ளார்ந்த அமெரிக்காவுக்கு முக்கியமான விஷயம் வந்து அது ட்ரம்ப்பையும் நிறைய வாட்டி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தேவை ஆயில கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப எந்த ரெஜிம் வந்து அந்த ஆயில ஃப்ரீ பண்ணி விடுறாங்களோ அந்த ரெஜிம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ ஈரான் வந்து அந்த இடத்துல தான், அதனால தான் ஹார்முஸ் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. நான் வந்து உங்களை விடுறேன், உங்களை ட்ரேட் பண்றதுக்கு விட்டுறேன், எனக்கு வந்து ஒரு ஒரு சுங்க வரி கொடுத்துருக்கேன், நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து முழு சுதந்திரம் கொடுக்காட்டியும் அந்த டோல் வசூலுக்கான காப்புரிமையோ இல்ல அதுக்கான ஒரு லீஸ் ஒரு 10 இயருக்கு எடுத்துக்கோங்க, 20 இயர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு அதுக்கப்புறம் அது மாத்திரம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவு டோல் வசூலிக்க முடியும் அப்படின்னு அது மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக அதுக்கு வேணா ஒரு புது சட்டத்திட்டங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் ரெஜிமை போய் நம்ம ஒரு கார்பெட் பாம் பண்ணி ஈரான் நம்ம கைப்பற்றிட முடியும். கைப்பற்றி என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அடுத்த ஸ்டெப் யோசிக்கணும் இல்லையா? அங்க இருக்க நான் சொன்ன மாதிரி வந்து 90 மில்லியன் டு 100 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு நிறைய கவர்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த நாடு திருப்பி சிதல முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் நம்ம நிறைய பேர் பேசினது என்னன்னா, அவங்க எஜுகேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் எஜுகேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது அமெரிக்காவை விட பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட விமன் ஆகட்டும் பீப்புள் ஆகட்டும் வெல் எஜுகேட்டட் பீப்புள். ஸோ அவங்கள வந்து கட்டிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட்டு முந்தைகளை ரூல் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்கள படிப்பறிவு கொடுத்த ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் வேணும். அதுக்கு இவங்க ரிலீஜியஸ் இதுக்காக வச்சிருக்கிற ஈரான் வந்து ஒரு நல்ல ரெஜிமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அதை தொடர்ச்சியா கொண்டு போனதை வந்துட்டு நீங்க பாராட்டவும் இல்லை, அதே சமயம் விமர்சிக்கவும் இல்லை. ரொம்ப அருமையா நிதர்சனத்தை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம ஷாவோட பையன் நேத்திக்கு சிபாக் இங்க இருக்கிற கன்சர்வேட்டிவ் கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு கூட அவர் பேசிட்டு இருக்கார். அவர் அமெரிக்கால தான் அவரோட வைச்ச விடால்களை விட்டுன்னு இருக்கார். ஆனா இந்த மாதிரி மக்களை அங்க கொண்டு போய் நியமிக்கும் போது என்னெல்லாம் ஆகுங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. இறுதியா இந்தியாவை பத்தி நீங்க இதுல என்ன பாக்குறீங்க? நம்ம இதை பாக்குற தமிழர்களா இருக்கட்டும் இந்தியர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்தியா வந்துட்டு இதுல என்னெல்லாம் செய்ய முடியும், இந்தியாவில வந்துட்டு இதோட பாதிப்புகள் என்னங்கிறதையும் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சோ இந்தியாவை பொறுத்தல வந்து இந்தியாவோட ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், இந்த கேஸ் சிலிண்டர் வந்து ஏன் எல்லாரும் கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஓரளவுக்கு பதட்ட நிலை இருந்தாலும் கூட உண்மையான நிலவரம் இன்னைக்கு யூஎஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் எல்லாம் மேல ஏறிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவில வந்துட்டு அந்த அளவுக்கு ஏறாம அவங்க காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓரளவுக்கு டாக்ஸ் வரியை குறைச்சு சென்ட்ரல்ல இருந்து எவ்வளவு எல்லாம் வரி குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த டாக்ஸஸ் கேஸ் டாக்ஸஸ்னால மத்திய அரசுக்கு பெரும் வருவாய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி இந்த அந்த இது குறைஞ்சிருச்சுன்னா, அந்த வருவாய் குறைஞ்சிருச்சுன்னா மத்திய அரசாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இதுக்காக இந்த வார் ஒரு 6 மாதம் தொடர்ந்துச்சுன்னா ஹார்முஸை முழுசாவே ஈரான் வந்து நிறுத்தி வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனாலதான் சொன்னா ஈரானுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அவங்க எவ்வளவு நாள் அந்த ஹார்முஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வரைக்கும் அவங்க வந்து அது இதுல ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தோணுது. ஸோ இந்த வார் ப்ரோலாக் ஆயிடுச்சுன்னா இந்தியா மாதிரி வளரும் நாடுகளுக்கு வந்து பெரும் அடிதான் விட முடியும். அதாவது 50 to 50% க்ரூட் ஆயில் வந்து ஹார்முஸ் வழியா தான் போகுது. ஸோ நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா பாதிக்கும். ஓகேங்களா?
ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. வேணா திருப்பி போய் அமெரிக்கா கால கையில விழுந்து எனக்கு ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட் அதை விட்டாங்கன்னா இப்ப ட்ரம்ப்போட நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் வந்து ரஷ்யா ஆயில் வாங்க விட்டுட்டாங்கன்னா இங்க இருக்கிறவங்க வந்து அவரை கிண்டல் பண்ண இந்தியா மேல அவ்வளவு இது போட்டே இப்ப பாரு இந்தியா வந்து ரஷ்யா திரும்பி வாங்குது அப்படின்னு. சோ இந்தியா என்ன யூஸ் பண்ணலாம்னா இதை பயன்படுத்தி அமெரிக்கா கிட்ட வந்துட்டு நான் ஆயில் வாங்க கொடுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக் பைல்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை இந்தியாவில் வந்துட்டு ரஷ்யன் ஆயில்ஸை நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க எவ்வளவு ஆயில் ஸ்டோர் பண்ண முடியும்? இப்போ இந்தியாவோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. நீங்க இவ்வளவு தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு மேல போக முடியாது. நீங்க எவ்வளவுதான் கன்சியூம் பண்ணாலும் இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அந்த ஸ்டோரேஜ்ல எவ்வளவு வைக்க முடியும் அப்படின்னு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இது மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்தே சரி, அதுக்கு முந்தின ஆட்சியில பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ரிசர்வ்ஸ் இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி கவர்மெண்ட்டும் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் வந்துட்டு ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்க முடியற அளவுக்கு நம்மளால ஆயில் ஸ்டோரேஜ் பண்ண முடியுமானா இல்ல. ஸோ ஒரு 3 மாதங்களுக்கு மேல கண்டினியூ பண்ணா கூட இந்தியா மாதிரிக்கு ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வந்து ஆயில் வரும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஆயில் சார்ந்துதான் நம்ம எல்லா தொழிலும் நடக்குது. நீங்க எந்த ஃபேக்டரிஸ் நடந்தாலும் சரி, இல்ல குட்ஸ் இது பண்ணாலும் சரி. ஸோ இன்ஃபிளேஷன் ஏற்கனவே எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்துட்டு கோவிட்ல இருந்து அதிகமா இருக்கு. ஸோ இப்பதான் ஓரளவுக்கு இன்ஃபிளேஷன் ரெடியூஸ் ஆயிட்டு. இன்ஃபிளேஷனா அந்த பணவீக்கம் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல இன்னொரு 2 மாசம் இந்த ஆயில்னால வந்துச்சுன்னா அந்த பணவீக்கம் திருப்பி எகிர ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள்லாம் வந்துட்டு எல்லா நாட்டு மக்களும் வந்து அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை, அது உண்மையான பிரச்சனை கூட. ஏன்னா மக்களோட அடி வயிற்றுலயே கை வைக்கிற மாதிரி. நீங்க இப்பதான் கோவிட் தான் முடிஞ்சு ஓரளவுக்கு நாங்க பொழைச்சு மூச்சு விடுறோம்டா அப்படிங்கிறப்ப வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி. இது எழுப்பி விட்டு தூங்குறவனை எழுப்பி விட்டு அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி. இப்பதான் ரெஸ்ட் எடுத்து தூங்குறோம் அது மாதிரி. ஸோ அது ரெண்டாவது. ஸோ அதனால எக்கானமி ஃபுல்லா ட்ரேடிங் ஃபுல்லாவே நின்றும் அப்படின்றது. மூணாவது ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற எல்லாமே ஆயில் பேஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் இம்போர்ட் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெட்ரோலியம் பேஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாம உங்களோட த்ரூ புட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட். எல்லாத்தையோட இப்போ இமீடியட்டா என்ன கொடுக்குன்னா இந்த இன்ஃபிளேஷன்லாம் அதிகமாச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்க ஓரளவுக்கு நீங்க யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வார ஆரம்பிச்சிருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு இருக்கு. அது இன்டர்நேஷனல் அளவுல பெருசா வரும் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் தான் இந்திய நிதர்சனங்கள். இந்த நிதர்சனத்தை தாண்டி தான் வந்துட்டு இந்தியாவுக்கும் போக முடியும். ஸோ அதனாலதான் இந்தியா வந்து ரொம்ப கழுவன மீன்ல நடுவன மீன்ல எந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹர்மோஸ் மூலியமா வரக்கூடிய ஆயில் தேவை, இல்லைன்னா ரஷ்யா மூலியமா வரக்கூடிய ஆயில் தேவை. அது 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஏன்னா வெனிசுவேலாலாம் வந்துட்டு அந்த ஆயில் நம்ம சொன்னது ஹாட் க்ரூட் ஆயில், அதை ரிஃபைன் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு கேப்பபிலிட்டி இருந்தாலும் சொல்றேன், அது இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரம்ப். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹார்மோஸ் மூலியமா நம்ம வந்துட்டு இருந்த அந்த ஆயிலும் நிக்க போகுது, ரஷ்யா ஆயிலும் நின்று போகுது. ஸோ இந்தியா மாதிரி நாடுகள், இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆனா இந்தியா மாதிரி நாடுகள் நிறைய இருக்கு. இந்த கிழக்கேசிய நாடுகள் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு எல்லாமே பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வார் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு நல்லது. ஸோ எனக்கு தெரியல இதுக்கு எப்படி பாகிஸ்தானை கூப்பிட்டாங்களோ அது மாதிரி வந்து இந்தியால இருந்து ஒரு நெகோசியேட்டரை கூப்பிட்டாங்கன்னா இந்தியா தலை தப்பினா தமிழர் மொழியான போய் சேர்ந்துருவாங்க, அந்த குரூப்ல சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வார் நிறுத்தத்துல வந்து பெரும் பங்கு வகிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா பயந்துப்பாங்க, ஏன்னா நாளைக்கு வந்து ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாகிஸ்தானுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா சீனாவும் சப்போர்ட் பண்ணுது, யூஎஸும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு நல்ல பார்ட்னரா இருக்காங்க, ஒரு நல்ல மீடியேட்டர் இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நீங்க சொன்ன உடனே எனக்கு 2 மீம் ஞாபகம் வந்தது. முதல் மீம் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாருன உடனே ஈரான் வந்துட்டு தொடர்ச்சியா அவங்க வந்து பல்வேறு விதமா இந்த வாரம் வந்துட்டு போரை வந்துட்டு எதிர்கொள்றாங்க. இந்த சைபர் வார்ஃபேர்ங்கிறத அதாவது இன்டர்நெட் மூலமா ஹேக் பண்றத வந்துட்டு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்ல மீம்ஸ் போடுறாங்க. ஸோ பாசிட்டிவா இப்படியும் பண்றாங்க, நெகட்டிவா அப்படியும் பண்றாங்க. அது தவிர இன்னும் பல்வேறு தாக்குதல்களை அவங்க வேற வேற விதமா பண்ணிட்டே தான் இருக்காங்க. நான் ரொம்ப இதாரேன், டிவியேட் ஆறேன். பட் அந்த 2 மீம் வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து ட்ரம்ப் தனக்கு தானே தனியா பேசிக்கிறார், யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியல ஈரான்ல இது அப்படின்னது. இன்னொரு மீம் நேத்திக்கு அவங்க போட்டது வந்துட்டு 2020 2026 உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது 2 பாட்டிங்க இல்ல 2 மாமிங்க பேசுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. 2020 வந்து தன்னோட கவலையை சொல்லுது. 2026 நான் யாரு தெரியுமான்னு பாட்சா மாதிரி சொன்ன உடனே 2020 வந்து வாயை பொத்தின்றது. கோவிட் எல்லாம் வந்த காலகட்டம் 2020 வாயை பொத்திக்கிற மாதிரி 2026 நிகழ்ந்துட்டு இருக்குங்கிற ஒரு இது
முடிவான பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன நடக்க போறது? நான் அதை முக்கியமா நான் என்ன விதமா பாக்குறேன்னா, இதுல வந்துட்டு அமெரிக்கால நேரடியான பாதிப்புகள் நிச்சயமா களத்திலேயே இருக்கு. நம்மளுக்கு கேஸ் பிரைசஸ், பெட்ரோல் விலைகள்ல ஏறுவது ஒரு புறம் என்றாலும், இந்த சைபர் ஹேக்கிங்கிறது எல்லா நிறுவனங்கள் மேலேயும் நாங்க தாக்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அங்க வந்துட்டு முதலீடு பண்ற இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களா இருக்கட்டும், பலான்டேர் போன்ற வெளிப்படையா ஆதரவு கொடுக்கும் நிறுவனங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் நாங்க தாக்க போறோம். அதனால பேரிழப்பு ஆக போறதுங்கிறாங்க. தொடர்ச்சியா இஸ்ரேல் வந்துட்டு அப்பப்போ அடிச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதுல பண்ற மாதிரி, பாலஸ்தீனத்துல பண்ற மாதிரி, இங்கேயும் காசால பண்ற மாதிரி இங்கேயும் பண்ணலான்னு நினைப்பாங்களாங்கிறதும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்னெல்லாம் பாதைகள் இருக்கு, யார் யார் எப்படி எப்படி நடப்பாங்க, இவங்க இந்த பாதையை எடுத்தாங்கன்னா அது எங்க போய் முடியும், அந்த வழிகளை சொல்லுங்களேன். கண்டிப்பா. சோ முதல்ல வந்துட்டு ஒரு 5 வழிகள் இருக்கு. நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் இது பல பேர் வேற விதமா சொல்லியிருப்பாங்க. பட் முதல்ல வந்து இப்ப எடுத்திருக்கிற வழி, அதாவது ஃபர்ஸ்ட் சீஸ் ஃபயர். இந்த நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈரானியன்ஸ் வந்து அட்டாக்ஸ் வந்து ஓரளவு குறைச்சிட்டாங்க. முன்ன இருந்த மாதிரி வந்து கத்தார் பக்கத்து நாடுகள்லாம் பயங்கரம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு ஓரளவுக்கு குறைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கினது அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் கிட்ட வந்து ஒரு 15 பாயிண்ட் இதை வந்து கொடுத்தாங்க. ஸோ ட்ரம்ப் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் த டீல், அவரை பொறுத்தளவு எல்லாமே ஒரு டீல், ஒரு டிரான்சாக்ஷனா தான் பார்ப்பாரு இல்லைங்களா. ஸோ அவருக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ட்ரம்போட பிளே புக்ல இருந்து ஒரு பேஜ் எடுத்த மாதிரி, எப்பவுமே ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா, ஒரு டீல் போறப்ப என்ன பண்ணுவார்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துப்பாரு. எனக்கு வந்து நடக்கவே கூட சாத்தியமே இல்லாத விஷயம், ஃபார் கிரீன்லாந்து எடுத்துக்கோ, எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு கிரீன்லாந்து வேணும்னாரு. கனடா வந்து என்னோட 51வது ஸ்டேட்டா சேர்ந்துக்கும் அப்படிமாரு. ஸோ இதெல்லாம் ஒரு இருக்குதுன்னு தவிர ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுப்பாரு. இப்போ ஈரான் அப்படிதான் என்ன சொல்லிருக்காங்க, ஹார்மோஸ் எங்களுக்கு நேஷனலைஸ் பண்ண விடு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது நேஷனலைஸ் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. பட் ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கிளியரா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு, ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட். அதாவது நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு $1 பில்லியன் வருவாய் வரக்கூடிய இந்த ஹார்மோஸை எனக்கு கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கு நான் டோல் போடுவேன் அப்படின்றாங்க. சோ அது ஒரு அருமையான நெகோசியேஷன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட், என்னோட ஆப்ஷன் 1 வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து சீஸ் ஃபயர், அதாவது போரை வந்து இடைக்கால நிறுத்தம் செய்யணும், நிறுத்திட்டு அடுத்தது பேச்சுவார்த்தையை தயாராகணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தையின சரத்துக்களை போட்டு சீக்கிரம் கையெழுத்து போட்டு இதெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல முடியும். சோ இதனால ஈரானுக்கு லாஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா, ஏன்னா அவங்களோட டாப் லெவல் லீடர்ஷிப் 2 லெவலுக்கு குறைச்சிட்டாங்க. சோ அவங்களோட யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட ஈகோ சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஓரளவுக்கு பாரு, நாங்க வந்து தாக்கிட்டோம், நாங்க வெற்றி, போரில் வெற்றி அப்படின்லாம். ஆனா டிப்ளமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலா பாத்தீங்கன்னா, அந்த ஹார்மோஸ்ல இருந்து இப்போ அவங்க கேட்கக்கூடிய அந்த முழுசுமே நேஷனலைஸ் பண்றதுக்கு விட்டாலோ இல்ல அதுல இருந்து அவங்களுக்கு சுங்கம் வசூலிக்கூடிய வர்றது முதல் ஆப்ஷன். சோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா அந்த நெகோசியேஷன்ல என்ன போகுது அப்படின்னு தெரியல. பட் அதுதான் கரெக்டான ஆப்ஷன், இப்போதைக்கு எடுத்திருக்கிறது நல்ல ஆப்ஷன். ரெண்டாவது வந்து என்ன பண்றதுன்னா, ட்ரம்போட எப்படின்னா பைலேட்டரல் டீல் ஒன்று போட்டிருப்பாரு. இப்போ வெனிசுலா கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, அந்த நாட்டோட பிரசிடென்ட் தூக்கிட்டு முடிச்சுட்டு மற்ற நாடுகள் யாருமே இன்டர்ஃபியர் பண்ண முடியல. திடீர்னு பட்டு என்ன சொன்னா, எனக்கு வந்து வெனிசுலா வந்து இவ்வளவு ஆயில் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு, சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போய் எக்ஸான் மொபைல், பிபி, பல கம்பெனிஸ் கிட்ட போய் நீங்க போய் திருப்பி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தயங்கினாங்க. பட் யாராச்சும் ஒருத்தர் போய் அங்க அந்த ரிஃபைனரி ஆரம்பிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெனிசுலா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பைலேட்டரல் டீல் ஒன்று போட்டாரு. ஸோ அது மாதிரி என்னன்னா, யூஎஸ் இஸ்ரேல் 2 கண்ட்ரியும் சேர்ந்து ஈரான் கூட ஒரு பைலேட்டரல் டீல் போட்டு மற்றவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அதுக்கான முஸ்தீபிலும் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாருன்னா, இந்த போரில் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வர்றீங்கன்னு கேட்டாரு. பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் இல்ல இது உங்களோட போர் அப்படின்ட்டாங்க. சோ இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருச்சு. சோ இது நான் ஒரு பைலேட்டரல் டீலா கொண்டு போக முடியும். பைலேட்டரல் நான் சொல்றது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் இன்னொரு பக்கம், மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. மேபி பாகிஸ்தான் இல்ல இந்தியாவோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி, இல்ல கத்தார் மாதிரி, ஒமான் இஸ் அ குட் கண்ட்ரி, ஒமானும் வந்துட்டு மீடியேட்டர் இருக்க முடியும். ஸோ பிரிட்டி மச் பாகிஸ்தான், ஒமான் அப்படிங்கிறது ஒரு மீடியேட்டர் பொசிஷன்ல வச்சுட்டு ஈரான், யுஎஸ் இவங்க வந்து ஒரு பைலேட்டரல் டிசிஷன் போட்டு இவ்வளோக்கு இவ்வளோ அப்படின்னு பேசிக்க முடியும். அது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ முதல் ஆப்ஷன் வந்துட்டு ஃபுல் எல்லா கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒரு 30 நாள் சீஸ் ஃபயர் அறிவிச்சுட்டு என்னென்னலாம் சார்த்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுது. மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு இதுதான் வந்துட்டு மகா கிரௌட் அப்படிங்கிற சொல்ற, இல்ல போரை விரும்பக்கூடியவர்கள் செய்யுது. என்னன்னா இந்த மிலிட்டரி இதுல வந்துட்டு இது முகமது பின் இவரு சவுதியோட இவரும் அதான் சொல்லிட்டு இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்து ஓரளவுக்கு வீக் ஆயிடுச்சு, இதுதான் உங்களுக்கு சான்ஸ்.
சஸ்டெயின்ட் அந்த மிலிட்டரி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க, அந்த ரெஜிமை வீக்கெண்ட் பண்ணிடுங்க, அல்ல அந்த ரெஜிமை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் சொன்ன மாதிரி அது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடியது இல்லை. ஏன்னா இவங்க வந்து டாப் 2 லெவல்ஸ் ஆஃப் லேயர்ஸை தூக்கிட்டாங்க ரெண்டு பக்கமா. நான் சொன்ன அந்த 3 பில்லர்ஸ் எடுத்தாங்க. ஆனாலும் ஈரான்ல வந்துட்டு அவங்க வந்து தைரியமா பேசுறாங்க. அவங்க ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து நாங்க நெகோசியேஷன் தயார் அப்படின்றாரு, நாங்க பேசுவோம், நாங்க திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நீங்க வாங்க, அவர் இன்னும் சொல்றாரு, நீங்க இன்னும் போரே பார்க்கல, நீங்க வந்து வான்வெளியில அட்டாக்டா இருக்கீங்க, தரைக்கு வாங்க அப்படின்றாரு. ஏன்னா தரைக்கு வந்தா நான் சொன்ன மாதிரி ஈரானுக்கு வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆர்மி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த டெரைன் தெரியாது. ஸோ அதனால அது கூப்பிட்டு இருக்காரு. ஸோ சஸ்டெயின்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற தேர்ட் ஆப்ஷன் ஒரு டேஞ்சரஸான ஆப்ஷன். அது வந்து ஒரு லாங் டர்மா போயிடும். இது ஒரு பிட் ஃபார் பீட் மாதிரி, எங்க கூட்டுக்குள்ள வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி, என்னோட குகைக்குள்ள வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஈரான் வந்து அது அவங்க அப்படி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரியுது. பட் ஆனா அந்த ஒரு பாதை போச்சுன்னா அந்த ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது சஸ்டெயின்ட் வார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. 4வது விஷயம் வந்து ரீஜனல் செக்யூரிட்டி. ரீஜனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத இந்த மத்த சுத்தி இருக்கிற நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை எல்லாம் கூட்டத்துல ஆட்டத்துல சேர்த்துக்குவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்துட்டு எங்களுக்கு செக்யூர் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஈரான் டக்குன்னு எங்களை எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம நாங்க இந்த ஒபெக் கிரியேட் பண்ண மாதிரி நம்ம மிடில் ஈஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணலாம், ஒரு அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் கூட்டமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி பேசி முடிவு பண்ணாங்க. ஸோ அதனால ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் அதையும் வந்து ஒரு 4வது ஆப்ஷனா இவங்க வைக்கிறாங்க. 5வது வந்துட்டு ஃபார்மல் டீலே இல்ல, ரெண்டு பேரும் அப்பப்போ நாங்க காலையில எந்திரிச்சோன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, எனக்கு இன்னைக்கு எந்திரிச்சேன் எனக்கு தலை பிச்சுக்கிச்சு, ஒரு ரெண்டு பாம்பை தூக்கி ஈரான் மேல போட்டோம் அப்படின்னு. இல்ல இங்க வந்து ட்ரம்ப்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பாம்பை திடீர்னு ஒரு ஏர்ஸ்ட்ரைக் அனுப்பு அப்படிம்பாங்க. இல்ல ஈரான்ல அங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்னல் பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு 4 பில்டிங்ல கத்தார்ல தாக்கு அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்காது. அது வந்து ஒரு ப்ரொலாங் சிச்சுவேஷன்ல அதுவும் வந்து அன்சர்டனிட்டி அதிகமா போகும். ஸோ அந்த 5வது ஆப்ஷனும் வந்து சரியான ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு மீடியேட்டர் உதவி வச்சுட்டு ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர் அறிவிச்சுட்டு இந்த டீல்ஸ் நெகோசியேட் பண்றது. அது தவிர 2வது ஆப்ஷன் வந்து ட்ரம்ப்புக்கு பிடிச்ச ஆப்ஷன் என்னன்னா, நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க, நம்ம 2 பேர் தனியா உட்காந்து பேசிக்கலாம், ஏன்னா எவ்வளவு ஆயில் எனக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொல்லு, உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். பட் ஆனா அதுல வந்து என்னன்னா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அது ஒர்க் ஆகும். இப்ப ட்ரம்ப் போயிட்டு இன்னொரு அடுத்த பிரசிடென்ட் வந்தாருன்னா ஈரானுக்கு அப்போ வேற நெருக்கடிகள் வரலாம், எனக்கு இந்த பணம் பத்தாது அப்படின்னா திருப்பி இந்த டீல் நெகோசியேஷன். இது ஏன்னா இது இவர் பண்ணாரு, ஒபாமா வந்து என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி ஒரு டீல் போட்டுட்டு இந்த பைலேட்டரல் டீல் தான் போட்டுட்டு பாரு நான் உங்களுக்கு இந்த உங்களோட பணத்தை எல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் மணி இது பண்ணாங்க. என்னாச்சுன்னா அதை வச்சு திருப்பி அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது ஒர்க் அவுட் ஆகாம தெரியல. 3வது சஸ்டெயின் மிலிட்டரி ப்ரெஷர் அழிவு, ரீஜனல் செக்யூரிட்டி ஒர்க் அவுட் ஆகல, ப்ரொலாங்ட் இந்த இது அப்பப்போ பாம்பு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான் ஒர்க் ஆகும். அதுல முதல் ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன், விச் இஸ் நெகோசியேட் பண்ணிட்டு இந்த ட்ரேட் டீல் மாதிரி இதை போட்டு நிறுத்திட வேண்டியதான். அதுல பாகிஸ்தானோட ஓமானோட இதுல பண்றதுதான் பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உலகம் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மிக்க நன்றி தினேஷ். ரொம்ப அழகா இன்றைய நிலைமை, அதுக்கப்புறம் சரித்திரம், அதுக்கப்புறம் பூகோளம் எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ். அது தவிர மிக முக்கியமா நான் பாக்குறது வந்துட்டு இது வந்து வெறுமன ஈரானையும் அது சுத்தி இருக்கிற நாடுகளையும் மட்டும் பாதிக்கிறது இல்ல. இந்தியர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுட்டாங்க, அமெரிக்கர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு சாதாரண மனிதரோட வாழ்க்கையிலையும் இந்த போர் வந்துட்டு ஒரு பாதிப்பை உண்டாக்குது. அதனாலதான் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது தவிர ஈரானோட பாதிப்புகளை நம்ம நிச்சயமா இங்க குறிப்பிடணும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கானோர் அங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசைகள் எல்லாமே, ஒரு லட்சியங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அது தவிர ஒரு நாடே, ஒரு பெரிய நகரமே குடிபெயர்ற மாதிரி ஒரு அசம்பாவிதம், ஒரு சோகம் நடந்திருக்கு. உங்க சொந்த வீட்டை, உங்க சொந்த ஊரை, சொந்த நாட்டை பலவந்தமா அவங்க ஒரு வேற எங்கேயோ போய் ஒரு டென்ட்ல உட்காந்துட்டு கஞ்சிக்கும் இதுக்கும் தவிச்சு நிக்கிற நிலைமை. இதெல்லாத்தையும் விட அதிர்ச்சி ஊட்டுறதுங்கிறது போரோட அறிவுத்திறன், அதோட நிலைத்திருக்கும் ஆற்றல். அது என்றென்றும் தொடருமோங்கிற பயம்தான். அதாவது இத பாக்குற குழந்தைகள் நாளைக்கு வேற விதமான எண்ணங்களோட வரலாங்கிற அச்சம் வந்துட்டு எப்பவுமே அமெரிக்காவை பீடித்திருக்குங்கிறதுதான் நிதர்சனம். முடிவாக உங்க கருத்துக்கள்.
தினேஷ். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா போர்ல இந்த போர்ல எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என்ன, இந்த மக்களோட சஃபரிங் பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஈரானிய மக்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து 3000 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 3000 பேர் அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. அந்த இடப்பெயர்வு அப்படிங்கிறது அது நிகழ்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் விட்டு ஊர் வந்தப்ப போய் இவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்ப வந்து ஒரு போர் சூழல வந்துட்டு நீங்க கட்டி காத்த உங்க அன்பாய் வளர்த்த ஒரு வீட்டை இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் ஒரு அகதி மாதிரி போய் வாழ்றது அப்படிங்கிற ஒரு சாதாரண காரியம் இல்ல. சோ அதோட இதை வந்து நிறைய பேர் பார்க்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது. சோ இந்த போர் நிறுத்தணும் அப்படிங்கறதான் எல்லாரோட வேண்டுதலும். எந்த போருமே வந்து நல்ல போர் இல்ல. யார் வெற்றி பெறுவதால் இந்த போர்ல யாருமே வெற்றி பெறுவதில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தான் இதுல வந்து மக்கள் வந்து அவங்களோட அவதிகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட இது என்ன, இந்த நான் சொன்ன மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த போரை நிறுத்திடுங்க, சீஸ் ஃபயர் பண்ணுங்க, இல்ல பர்மனன்ட் சீஸ் ஃபயர் வரணும் அப்படிங்கறதான். அந்த ஏரியால வந்து நல்லது வரணும்னு சொல்லிட்டு யாரோட ஆட்சி வருது, யார் இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது, யார் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். உலகத்துல எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஒரு காலத்துல யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒரே நாடா இருந்துச்சு. இன்னைக்கு இப்பதான் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல பாகிஸ்தான் இந்தியா ஒரே நாடு வந்து இன்னைக்கு மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. சோ இது வந்து சண்டை வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றது. பட் அது வந்து மக்களோட அந்த துயரங்களை நீக்கணும் அப்படிங்கறது என்னோட பெரும் வேண்டுகோளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம், நம்ம வேண்டுவது ஒண்ணு, பெரும் தலைவர்களுக்கும் அதே அளவுக்கு புத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தித்துக்கிட்டு தான் நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நன்றி தினேஷ். டாப் ஜட்ஜ்ல தொடர்ந்து இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களிடம் பகிருங்க, முழுமையா பாருங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்னா பின்னோட்டத்திலேயோ எங்களோட வாட்ஸ்அப் சேனல்லையோ தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.